தமிழகத்தை பொறுத்தவரை இந்த டிக்வா புயலானது சென்னைக்கு அருகே நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வருகிற இன்னும் 2 நாட்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் குறைந்து கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ முழுமையா கேளுங்க. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் நிலவிய டிக்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவியது. இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து டிசம்பர் 1ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு, தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு வடகிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. அப்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதிகளிலிருந்து வட தமிழக, புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரமானது 40 கிலோமீட்டராக இருந்தது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அப்பொழுது சென்னையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது 30 கிலோமீட்டராகவும் இருக்கக்கூடும். இதன் காரணமாகவே வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், சில இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறக்காம தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அதே சமயம் டிசம்பர் 2வது வாரத்தில் அடுத்த சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் டிசம்பர் 2ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது விட்டு விட்டு
பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, சென்னை ராஜா அண்ணாமலை நகர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மணலி புதுநகரம், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, சென்னை தண்டையார்பேட்டை, காரைக்கால், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, சென்னை திருவெற்றியூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை, சென்னை மணலி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சென்னை சென்னை நுங்கம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் வானூர், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை மதுரவாயல், நாகப்பட்டினம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அடையார், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், புதுச்சேரி மாவட்டம் திருக்கண்ணூர், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், புதுச்சேரி, சென்னை ஆலந்தூர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சென்னை மீனம்பாக்கம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது கன்னியாகுமரியில் 30.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரையில் 20.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது விட்டு விட்டு பகுதியாக பரவலாக இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத 2வது வாரத்தில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அதை பற்றி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.